அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 3 விதமான பருப்பு வச்சு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ரைஸ் ஆக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பருப்பு வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து சோறு எப்படி ஆக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக சூடு வந்தால் போதும், ரொம்ப சவக்கன்னு தேவையில்லை. இப்போ இதுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன், சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். இதில் உளுந்தையை சேர்த்துட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கழுவி ரைஸ் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் எல்லா ரெசிபியும் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வேணால் பாத்திரத்தில் வேணால் செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை குக்கரில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் பூண்டு சேர்த்துடலாம். இல்லை வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி புழுங்கல் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அது சேர்த்துடலாம். புழுங்கல் அரிசி நான் 300 கிராம் எடுத்துக்கிறேன். 1க்கு 2 பங்குன்னு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது மாதிரி 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன். அதுக்கு 1க்கு 2ன்னு நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க. இல்லை கடைசியில் 100 ml தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்தா சோறு நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கடைசியில் தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சத்தான உளுந்த சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்த சோறுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள், அதான் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு சத்தானது கூட. இதுக்கு நான் முட்டை ஆணம் செஞ்சுருக்கிறேன். இந்த முட்டை ஆணத்தோட இந்த உளுந்த சோறு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மதிய சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு சோறு எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துடலாம். இது நம்ம தாளித்து தான் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்துடலாம். இதில் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடைசியில் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரைஸை ரைஸ் குக்கரில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம்.
நம்ம தாளித்து வச்சுருந்ததை இப்போ இதில் ரைஸோடு சேர்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுவேன். நான் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். 100 கிராமுக்கு 200 ml தண்ணி வந்து சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஆன் பண்ணிடலாம். ரைஸு நல்லா வெந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்து இருக்குது. உங்கள் ரைஸுக்கு எப்படி தண்ணி சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க. இந்த கடலைப்பருப்பு சோத்துக்கு மட்டன் கறி வச்சுருக்கிறேன். மட்டன் கறி இல்லை சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை ப்ளெயினாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிறு புலாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். தோலோடு உள்ள முழு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். சுடு தண்ணியை கொஞ்சம் இந்த பச்சை பயிரில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம தாளித்து தான் சேர்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துடலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒருத்தர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்கணும் தேவையில்லை, கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதுமாரி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரைஸ் குக்கரில் ரைஸை சேர்த்துடலாம். நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை இப்போ சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்குறேன். பச்சை பயிர் வந்து 100 எடுத்துருக்கிறேன். அதுக்கு 100க்கு 300 ml தண்ணி சேர்க்குறேன். ஆனால் பச்சை பயிர் கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும், முழுசாக இருக்கிற வசி. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பச்சை பயிரை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ரைஸோட சேர்க்கக்குள்ள ரைஸும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வரும். ரைஸ் குக்கரை மூடி போட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசமாக பச்சை பயிறு சோறும் ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் ப்ளைனாக ரைஸ் சாப்பிடாமல் இதை மாதிரி பச்சை பயிறு, உளுந்து சோறு, கடலைப்பருப்பு சோறுன்னு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சத்தானது. சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட்லாம். இல்லை சாதாரணமாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மதியானம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். இது மாதிரி கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம். பச்சை பயிறு புலாவும் கடலைப்பருப்பு புலாவும் உளுந்தும் சோறும் இதே மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.